காதம்பரி தேவி, என்ன நடந்துட்டு இருக்கீங்க? ஏன் எந்திருக்கிறீங்க? ஒவ்வொரு முறையும் எங்களை அவமானப்படுத்துறதுக்காகவே இங்க வர வைக்கிறீங்களா? போன முறையும் உங்க மகன் இப்படிதான் எங்க எல்லாரையும் அவமதிச்சான். இப்பவும் அவன் அதே தப்ப தான் பண்றான். அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கோம். தயவு செஞ்சு எல்லாரும் உட்காருங்க. இப்பவே பரிமாற ஆரம்பிச்சிடலாம். ஆனா உங்களுக்கும் உங்க மகனுக்கும் இந்த விஷயத்துல கருத்து வேறுபாடு இருக்கிற மாதிரி தெரியுது. குருக்களுக்கு தட்சணையும் உணவும் முக்கியம் இல்ல, மானமும் மரியாதையும் தான் அவங்களுக்கு முக்கியம். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. நான் என் பையன் மோகன், என் குடும்பத்துல உள்ள யாருமே உங்களை அவமதிக்க நினைச்சதே இல்ல. அப்ப அதை நிரூபிச்சு காட்டுங்க. வந்திருக்க நாங்க எல்லாரும் இன்னைக்கு உங்க வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடணும்னா அதுக்கு உங்க பையன் தான். அவன் கையால எங்க எல்லாருக்கும் விருந்த பரிமாறணும். இப்ப நீ எப்படி தப்பிப்ப ராதா? கடவுளே கிருஷ்ணா, அங்க ஒரு கம்பம் இருக்கு, அதுல நான் இடிச்சுட்டா என்ன ஆகும்? மோகன், ஏன் மோகன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் அவ்வளவு மரியாதையோட இவங்க எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டிருக்கேன். பாரம்பரியத்தை அவமதிக்கிறத என்னால கூட பொறுத்துக்க முடியாது மோகன். ஆனா அம்மா, எந்த பாரம்பரியமும் நம்ம குடும்பத்தை விட ஒன்னும் பெருசு இல்லைம்மா. அம்மா, குஷி, ராதா, கீர்த்தியோட நிலைமை சரியில்லைன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்ப நான் அவங்க கூட இருக்கிறத விட வேற எதுவும் முக்கியம் இல்லம்மா. மோகன் ப்ளீஸ், அவங்களுக்கு ஒன்னும் ஆகாது. ஏன் தேவையில்லாம நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இந்த மாதிரி கற்பனை எல்லாம் உன் மனசுல இருந்து தூக்கி எறி. நடக்காத ஒண்ணு நினைச்சு வருத்தப்பட்ட அதனால டென்ஷன் தான். அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு நீ இவ்வளவு வருத்தப்படுற? இல்லம்மா, மோகன் பிரமையில மூழ்குறான்ல. இல்ல, மோகன் எப்ப என்ன பண்ணாலும் யோசிச்சுதான் பண்ணுவாரு. ஒருவேளை அவருக்கு குஷி, ராதா, கீர்த்திய பத்தி டென்ஷனா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி காரணம் ஏதாவது இருக்கும். மோகன், யார் உன்னை புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, கண்டிப்பா நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன். சொல்லு மோகன், என்ன பிரச்சனைன்னு? நீ போன்ல ராதா கிட்ட பேசினேன்னு சொன்னியே, அவ ஏதாவது சொன்னாளா? ஆமா, அப்படின்னா அவ ஆபத்துல இருக்கிற மாதிரி சொன்னாளா? அப்பனா நம்ம எல்லாருமே போலாம், போலீஸ்க்கு போன் பண்ணலாம். அவ அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல. மோகன், அவ என்னதான் சொன்னா சொல்லு. நல்லா இருக்கும்னு சொன்னா. என்ன? சரி, அவ நல்லாதான் இருக்குன்னு சொன்னால அப்ப நல்லா தானே இருப்பா. அதுவும் இல்லாம ராதா போய் சொல்லவே மாட்டால. இங்க பாருப்பா, தேவையில்லாம நீ எதையுமே யோசிக்காத. நான் எதுக்கு சொல்றேன்னா, சில நேரத்துல நம்ம அதிகமா கவலைப்படுறதுனால டென்ஷன்ல ஏதாவது ஏடாகூடமா பண்ணி வச்சிருவோம்.
அதுக்கப்புறமா அதை நினைச்சு ஃபீல் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்ப பாரு, உன்னோட தேவையில்லாத அந்த கவலையால வீட்டுக்கு வந்த பெரியவங்களெல்லாம் அவமதிக்கிற. ஒருவேளை நீ பண்ற இந்த தப்பால அவருக்கு கோபம் வந்து சாபம் ஏதா கொடுத்துட்டாருனா அதோட அந்த பலனை குஷி தானே அனுபவிக்கணும். என்ன பேசிட்டு இருக்கீங்க அண்ணி? எந்த இடத்துல என்ன பேசணும்னு உங்களுக்கு விவஸ்தையே கிடையாதா? எப்ப வாயை திறந்தாலும் தப்பா தான் பேசுவாங்க. அது வந்து குஷியோட நல்லதுக்கு தான் சொல்றேன் காதம்பரி. ஒருவேளை இந்த பெரியவருக்கு கோபம் வந்து குஷிக்கு ஏதாவது சாபம் கொடுத்துட்டு நிறுத்துக்கத்த. என்னோட குஷிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, இந்த மொத்த உலகத்தையும் நான் சமைச்சிருவேன். மோகன், இப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை? சாப்பாடு பரிமாறணும், அவ்வளவுதானே? நானே பரிமாறேன், வாங்க. நீ இவங்க பேச்செல்லாம் கேட்காத. இந்த தாமினி அவங்க அம்மாவும் சேர்ந்து உன்னை தடுக்கிறதுக்கு என்னமோ பிளான் பண்றாங்க. தயவு செஞ்சு நீ போய் குஷிக்கு என்னாச்சுன்னு பாரு. பாத்தியா பாத்தியா, எப்படி சினிமா ஹீரோ மாதிரி உன் உயிரை காப்பாத்தின. இதுக்காக தான் சொல்றேன், எல்லா இடத்துலயும் நீ மூக்கு நுழைக்காத, புரியுதா? இல்லைன்னா உன் உயிருக்கு ஆபத்தாயிடும். போ போ, போய் உட்காரு. இப்போ நீ பாத்ரூம் போணுமா? வேண்டாம். அது நான் என்னோட ராமாயணத்தை வீட்டிலே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதான் நான் குஷிக்கு சீதையை கடத்தின கதையை பற்றி சொல்லிக்கிட்டே போகலான்னு நினச்சேன். ராதாவும் மோகனும் ஒன்றா இருந்தால் தானே ஹிட் ஆக முடியும். போதும்பா, ஒரு வருஷ சாப்பாட்டை ஒரே நாள்ல பரிமாறிடுவியா என்ன? மோகன், என்னாச்சு மோகன்? என்ன தெரியலமா, எனக்கு ஏதோ பதட்டமா இருக்கு. ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு மனசு சொல்லுதுமா. மோகன், உன் மனசு தப்பா யோசிக்கிறதுனால இப்படி பயப்படுற. நேத்து குஷிக்கு அந்த மாதிரி நடந்ததால உன் மனசுக்குள்ள ஏதோ பயம் வந்திருக்கு. இப்போ இந்த பயத்தை போக்குறதுக்காக நம்ம கிட்ட இப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இந்த விருந்தை முடிச்சிடலாம். இவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும். உனக்கு, எனக்கு, குஷிக்கு, ராதாக்கும் தான். மோகன், நீ தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு. ஏன்பா இப்படி எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்க? நான் ஒன்றும் பயமுறுத்தல, என் வேலையை தான் செய்கிறேன். இத்தனை பசங்க இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் 2 அழகான பொண்ணுங்க வேற. நினைச்ச இடத்துலலாம் வண்டி நிறுத்த முடியாது. நீ அமைதியாக வண்டி ஓட்டிக்கிட்டே இரு, புரியுதா? ரொம்ப யோசிக்காத. யார் இந்த ஆளு? ரொம்ப ரூடா இருக்கான். ஐ டோன்ட் லைக் ஹிம். ஒன்றும் பிரச்சனை இல்லை குஷி, பாவம் அவருக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. மோகன் ஐயா, நீங்க எங்க இருக்கீங்க? எங்க எல்லாருக்குமே இப்போ உங்க உதவி வேணும். வீட்டுல இருக்கவங்களுக்கு எப்படி தெரியும் கூட பிறந்தவன் மாட்டிட்டு இருக்கான்னு? யாருக்கும் கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ?
ரொம்ப ஓவரா போறா இந்த கீர்த்தி. காலையில இருந்து அத்தனை கால் பண்றான், ஆனா அவ காலை எடுக்கவே மாட்டேங்கிறா. ஐயோ ராகுல், அமைதியா இருப்பா. அவ போனை கவனிச்சிருக்க மாட்டா, அவ்வளவுதான். மாமா, உங்களுக்கு தான் கீர்த்தியை பத்தி தெரியும்ல. எப்பவும் போனை தானே யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. நாள் பூரா போட்டோ எடுத்து அதுக்கு லைக்ஸ் வாங்கணும். வேணும்னே தான் போன் எடுக்க மாட்டேங்கிறா. என்கிட்ட ஈகோ காட்டுறா அவ. என்ன என்ன சொன்ன? காலையில என் கூட சண்டை போட்டால, அதான் வேணும்னா என் போன் எடுக்க மாட்டேங்கிறா. இல்ல, இந்த சண்டெல்லாம் காரணமா இருக்காது. வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அது கீர்த்தி எப்போ உன்னோட போனை இக்னோர் பண்ணவே மாட்டா. ஆமா, எங்கேயோ ஏதோ ஒரு தப்பு நடக்குதுமா. என்னோட போன் என்னாச்சு மோகன்? கீர்த்தியோட மிஸ்டு கால். நான் இப்பவே அவளுக்கு ஃபோன் பண்றேன். என்னப்பா, போன் எடுக்கிறாளா? இல்லம்மா, போனை எடுக்க மாட்டேங்கிறா. நான் ராதாவுக்கு கால் பண்ணி பார்க்கறேன். ஆ, ஆ. எடுத்தாளா? ராதாவும் போனை எடுக்க மாட்டேங்கிறா. நான் குஷிக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறேன். குஷி கண்டிப்பா எடுப்பா. ஆனா குஷி ஸ்கூலுக்கு போன் எல்லாம் எடுத்துட்டு போக மாட்டாளே மோகன். ஆமா, குஷி ஃபோன் எடுத்துட்டு போக மாட்டானே. இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக கால் எடுக்க மாட்டேங்கிறாங்க? அம்மா, நான் ராதாவுக்கு ஃபோன் பண்ணப்போ அவ ஏதோ என்கிட்ட ஒழுங்காவே பேசல. ரொம்ப வித்தியாசமா புரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா. என்ன சொல்ற? மோகன், அவ வித்தியாசமா இல்ல, நல்லா தான் இருக்கா. தமினி, என்ன கொஞ்சம் யோசிக்க விடுறியா ப்ளீஸ்? அது நான் என்னோட ராமாயணத்தை வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி நான் ராதா கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது அவ நான் ராமாயணத்தை வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னா. ராமாயணமா? எக்ஸாக்ட்லி. அவதான் ராமாயணம் எல்லாம் படிக்க மாட்டாளே. பகவத்கீதை தானே படிப்பா. ஆமா. நான் நம்ம குஷிக்கு சீதையை கடத்தின கதையை சொல்லிட்டே போலான்னு நினைச்சேன். அப்புறம் என்ன சொன்னானா, அவ குஷிக்கு அது சீதாவை கடத்தின கதையை சொல்ல போறேன்னு சொன்னா. எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அவ நல்லா இருக்கும்னு சொன்னா. அதுவும் நேத்து ராத்திரி மாதிரியான்னு சொன்னா. நேத்து ராத்திரி என்ன நல்லா இருந்துச்சு? நேத்து ராத்திரி அவங்க ரெண்டு பேரும் நெருப்புல மாட்டிக்கிட்டாங்க. ஆமா. என்னதான் சொல்ல வந்தா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுமா. ராதாவும் மோகனும் சேர்ந்து இருந்தா அப்பதானே ஹிட் ஆகும். குஷியோட பாட்டு பாடுற போட்டியில நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் மோகன் ஐயா. அம்மா, குஷி, ராதா, கீர்த்தி பசங்க எல்லாரும் ஆபத்துல இருக்காங்க. மோகன், நீ என்ன மோகன் சொல்லிட்டு இருக்க? அவங்க எல்லாரும் ஆபத்துல இருக்காங்க. அதுவும் நேத்து ராத்திரி இருந்த மாதிரி. அதான் குஷியும் ராதாவும் நேத்து ஆபத்துல இருந்தாங்களா கிச்சன்ல. எல்லாரும் கிட்னாப் ஆயிருக்காங்கம்மா. மோகன், என்ன கிட்னாப்பா? அவன் ஏதோ ஜாடமாடைய சொன்னா. அந்த ராவணன் சீதையை கடத்தின மாதிரி. அப்புறம் ராதா என்கிட்ட இன்னொன்னு சொன்னா. ராதாவும் மோகனும் சேர்ந்து இருந்தா அப்பதானே ஹிட் ஆகும்னா. அப்படின்னா நான் அவ கூட அங்க இருக்கணும்னு நினைக்கிறா. அப்படின்னா எனக்கு அவ க்ளூ கொடுத்திருக்கா. அன்னைக்கு ரிஷி அவளை கிட்னாப் பண்ணும்போது கூட எனக்கு இதே மாதிரி தான் அவ க்ளூ கொடுத்திருந்தாமா. ஆமா, அவங்க எல்லாருமே ஆபத்துல இருக்காங்கம்மா. அம்மா, உங்ககிட்ட அந்த பஸ் டிரைவர் நம்பர் இருக்கா? பஸ் டிரைவருக்கு கால் பண்ணுங்க. ஐயோ மோகன், இல்லப்பா. குஷி சம்பந்தப்பட்ட எல்லா போன் நம்பர்ஸ் அப்புறம் ஸ்கூல் விஷயம் எல்லாமே ராதாக்கு மட்டும் தான் தெரியும். உங்ககிட்ட எல்லாம் ஏதாவது இருக்கணும்ல. மோகன், ப்ளீஸ் சீக்கிரம் போ. போய் குஷியை பாரு, என்ன பிரச்சனையில இருக்கான்னு. சீக்கிரம் போ மோகன். அஜித், வா, சீக்கிரம் வா, கிளம்பலாம். மோகன், பாத்து.
சொல்லுங்க மேடம். மோகன் கிளம்பிட்டான். சீக்கிரமா பாம்பை ஆக்டிவேட் பண்ணு. ராதா குஷியோட சேர்ந்து எல்லாரையும் பாம்புல சதற விடு. சரிங்க மேடம். போ மோகன். நீ அங்க போய் சேரதுக்குள்ள உனக்கு ராதாவும் குஷியும் இல்ல, அவங்க சாம்பல் தான் கிடைக்கும். அண்ணா வண்டியை ஓரங்கட்டு. இங்க பாருங்க மேடம், அந்த பையனை பாத்ரூமுக்கு கூட்டு போங்க. சீக்கிரம் திரும்பி வந்துடணும். ஏன்பா இந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லையேப்பா? இங்க பாரு, உன்கிட்ட யாராவது கேட்டாங்களா? இல்ல அண்ணா, அண்ணா இவரு சொல்றது சரிதான். நான் இங்கே இந்த பையனை கூட்டிட்டு போறேன். வாப்பா தம்பி, வா வா. ராதா தனியா போக மாட்டா, நானும் அவளோட போவேன். நீ எங்கேயும் போக கூடாது. ஒழுங்கா போய் சீட்ல உட்காரு. நான் சீட்ல உட்கார மாட்டேன், நான் ராதா கூட தான் போவேன். இல்ல நீங்க குஷி மேல கை வைக்காதீங்க. நான் தனியாவே போயிட்டு வரேன். குஷி, வெளியில யாருமே இல்ல. இப்ப நீ என் கூட வந்தனா நான் உன்னைய பாத்துக்க வேண்டி இருக்கும். அதனால நீ இங்கே இரு, கொஞ்ச நேரத்துல நான் திரும்ப வந்துருவேன். அக்கா, நானும் உன்னை பத்திரமா பாத்துக்கணும்ல ராதா. டோன்ட் வரி, ஐ அம் வாட்சிங் யூ. பயப்படாத. கிளாக் மாதிரி ஏதோ சத்தம் வருது. விடாத. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ, போய் உட்காரு. எப்படியாவது நான் உதவிக்கு யாரையாவது கூப்பிட்டே ஆகணும். தம்பி, நீங்க அது ஒருக்க பாருங்க, அந்த மரத்துக்கு பின்னாடி பாத்ரூம் போங்க. மோகன் என்கிட்ட சொல்லுமே, ஆனா எப்படி சொல்றது? என்கிட்ட போனே இல்லை, எப்படி போன் பண்றது? கடவுளே கிருஷ்ணா, நீங்க தான் எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டணும். இந்த பாம் ஆன் ஆயிடுச்சு. இந்த பைத்தியக்கார பொண்ணு என்ன பண்ணி வச்சிருக்கா? ஏ அறிவு கட்ட பொண்ணு, நீ என்ன பண்ணி வச்சிருக்க?
பயந்துட்டியா? நானும் பயந்துட்டேன். எனக்கு ஏதோ பாம்பு வெடிச்ச மாதிரி இருந்தது. பாமா? அட இல்ல, அது வந்து பாம்பு வெடிச்சா அப்படிதானே சத்தம் வரும். சினிமால பார்த்தது இல்லையா? அப்ப இது என்ன சத்தம்? ஸ்டெப்னி இருக்குல்ல, பஸ்ஸோட ஸ்டெப்னி டயர், அது வெடிச்சது. குஷி குஷி குஷி, நீ நல்லா இருக்கல்ல? நான் நல்லா இருக்கேன். நீ சீக்கிரமா வண்டியில ஏறு, லேட் ஆகுது. வர. அந்த பேக்குக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? பையன் பாத்ரூம் போயிட்டானா? அவ இன்னும் வரலையே. அப்ப போங்க, போய் கூட்டிட்டு வாங்க. இந்த ஆளு என்ன பண்ண வந்திருக்கா? என்ன பண்ணணும்னு நினைக்கிறான்னு ஒண்ணுமே புரியலையே. இந்த பாம் ஆன் ஆயிடுச்சு. இத பஸ் கடையில நான் ஃபிட் பண்ணியே ஆகணும். ஏதாவது பண்ணுங்க கிருஷ்ணா, இங்க பசங்க